இந்த ப்ராஜெக்ட்ல ஆர்கிடெக்சர், ஆட்டோமேஷன், இன்டீரியர்ஸ், லைட்டிங், சேஃப்டி, யூட்டிலிட்டி பிளானிங், ஹோம் தியேட்டர், டெரஸ் எக்ஸ்பீரியன்ஸ், சோலார் ரெடினஸ்னு எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ள இன்டகிரேட் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறோம். வணக்கம், நான் உங்க இன்ஜினியர் சச்சின். இப்போ நம்ம இருக்கிறது கோயம்புத்தூர் வடவள்ளியில நம்ம 5000+ ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா உள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல. இந்த ப்ராஜெக்ட் இப்போ கம்ப்ளீஷன் ஸ்டேஜை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன் 4 டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் 4 டிஃப்ரெண்ட் ரேட்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் செய்துட்டு இருக்கிறோம். அதையும் நம்ம டீடைல்டாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். பட் இந்த வீடு அந்த 4 டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லையுமே வராத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நிறைய கஸ்டமைசேஷனோட தான் இந்த ப்ராஜெக்டை செய்திருக்கிறோம். என்னெல்லாம் கஸ்டமைசேஷன் எல்லாம் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்லையுமே நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து நிறைய கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். என்னென்ன ஒர்க்கை எப்படி செய்திருக்கிறோங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நம்ம சைட்குள்ள என்டர் ஆகும் போதே இங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் நடக்குது. ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இன்ஸ்டாலேஷன். பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்டர்நெட் ப்ரொவிஷன் கொடுப்போம். ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க அதுக்கு முன்னாடியே இந்த ஒர்க் செய்ய வேண்டியதா இருக்குது. காரணம் என்னன்னா இந்த என்டையர் பில்டிங் ஃபுல்லா ஆட்டோமேஷன் பேஸ்டு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னா லைட் ஆட்டோமேஷன், டோர் ஆட்டோமேஷன், பிளைண்ட் அண்ட் ஸ்கிரீன் ஆட்டோமேஷன், கேட் ஆட்டோமேஷன், இப்படி முழு பில்டிங்கையும் ஸ்மார்ட் ஹோம் கான்செப்ட்ல பிளான் பண்ணியிருக்கிறோம். அதனாலதான் இந்த ஸ்டேஜ்லயே ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இன்ஸ்டாலேஷன் பண்றோம். அதுக்காக எக்ஸ்டர்னல் டீம் இந்த ப்ரொவிஷனை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா இது ஒரு சிங்கிள் டீம் ஒர்க் இல்ல, மல்டிபிள் டீம்ஸ், ஆட்டோமேஷன் டீம், எலக்ட்ரிக்கல் டீம், இன்டர்நெட் டீம் எல்லாரும் கம்பைன் ஆகி இந்த ப்ராஜெக்ட்ல எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த பில்டிங்கோட ஃப்ரண்டேஜை நீங்க பார்க்கும்போது ஃப்ரண்ட்லயே நிறைய பிளம்பிங் லைன்ஸ் வருது, எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் வருது, எல்லாம் விசிபிளா இருக்குது. இவ்வளோ பைப் லைன்ஸும் வெளியே தெரியுதேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது ஃபைனல் எலிவேஷன்ல இதெல்லாம் விசிபிளா இருக்காது. இங்க நாங்க ஒரு கிளாடிங் ஒர்க் செஞ்சு இதெல்லாம் ஹைட் பண்ற மாதிரி தான் இந்த பிளம்பிங் லைனை பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட்ல டோட்டலா 3 கேட் ப்ரொவிஷன் இருக்கு. 2 கார் என்ட்ரிக்கான வைட் கேட்ஸ், 1 பெடஸ்ட்ரியன் கேட். இந்த 3 கேட்டுமே ஆட்டோமேஷன் பேஸ்டு கேட்ஸ் தான். மோட்டரைஸ்டு கேட் வரப்போறதால இந்த ஸ்டேஜ்லயே எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன் எல்லாம் பிளான் பண்ணணும். எந்த இடத்துல மோட்டர் வரும், எந்த இடத்துல சென்சார் வரும், ஹைட்ராலிக் க்ளோசிங் சிஸ்டம் எங்க வரும், எல்லாத்துக்குமே முன்னையே நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கணும். இந்த இடத்துல காம்பவுண்ட் வால்ல இபி மீட்டர் வரப்போகுது, அதுக்கான ப்ரொவிஷனை ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இப்போ காம்பவுண்ட் வால் பிளாஸ்டரிங் ஒர்க் நடக்குது. இந்த இடத்துல பிளான்டர் பாக்ஸ் வரப்போகுது. அதனால காம்பவுண்ட் வால் சென்டர்ல லைட்டிங் ப்ரொவிஷன் நாங்க பிளான் பண்ணியிருக்கிறோம். இது நைட் டைம்ல எலிவேஷன் லுக்கு ரொம்ப என்ஹான்ஸா இருக்கும். இது ஒரு சவுத் ஃபேசிங் சைட். நம்ம ஈஸ்ட் ஃபேசிங்கா மெயின் டோரை பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த மெயின் என்ட்ரன்ஸ் டோருக்கு முன்னாடி ஸ்டெப் டிசைன் ஒரு யூனிக்கான கான்செப்ட்ல நம்ம பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம். இந்த என்ட்ரன்ஸ்க்கு டோட்டலா 3 சைட்ல இருந்தும் என்ட்ரி கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஒரு சைட்ல கேட்ல இருந்து டைரக்டா வரலாம், இன்னொரு சைட்ல ஈஸ்ட் சைடு பார்க்கிங்ல இருந்து வரலாம், இன்னொரு பக்கம் நார்த் சைடு நம்ம இறங்கி போனோம்னா கார்டனுக்குள்ள என்ட்ரி ஆகலாம். அதாவது ஒரு சிங்கிள் என்ட்ரி இல்ல, மல்டிபிள் அக்சஸிபிலிட்டி இருக்கிற மாதிரி நம்ம இந்த சிட் அவுட்டை பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டெப்ஸை ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்டெப் கான்செப்ட்ல டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பு கீழையும் மேல இருக்கிற ஸ்டெப் ப்ரொஜெக்ட் ஆகி வந்திருக்கும். இதுக்கு கீழே லைட்டிங் ப்ரொவிஷன் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பும் தனித்தனியா ஃப்ளோட்டிங்கா இருக்கிற மாதிரி பிரீமியமா ஃபீல் இருக்கும். இந்த என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸ்க்கு பக்கத்திலேயே ஒரு ஸ்மால் பிளான்டர் பாக்ஸை இன்டகிரேட் பண்ணியிருக்கிறோம். இதை நம்ம கிரானைட்லயே ஃபினிஷ் பண்றதால ஒரு பிரீமியம் லுக் தரும். அந்த ஒர்க் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பேக் சைடு இருக்கிற கிச்சன் ஏரியாவுக்கு கார்டன் வழியா மூவ் ஆகலாம். இந்த ப்ராஜெக்ட்ல கேஸ் சிலிண்டரை கிச்சனுக்குள்ளேயே வைக்காம எக்ஸ்டர்னலா பிளான் பண்ணியிருக்கிறோம். இது சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். அதனால தான் யூட்டிலிட்டி ஏரியால செப்பரேட் சிலிண்டர் ப்ரொவிஷன் கொடுத்திருக்கிறோம். இந்த எக்ஸ்டர்னல் கேஸ் பைப்பிங் ஒர்க் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் டைரக்டா செய்யல. பாரத் கேஸ் ஏஜென்சி டீம் இந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. யூசுவலா இந்த மாதிரி கேஸ் பைப் லைன் வால்குள்ளேயே கன்சீல் பண்ணணும். ஆனா இங்க லென்த் அதிகமா இருந்ததால சிபிவிசி பைப்பை யூஸ் பண்ணி அதுக்குள்ள கேஸ் லைனை கன்சீல் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல தான் சிலிண்டர் பிளேஸ்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மேல ஒரு கேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம் சேஃப்டிக்காக. இங்க தான் ரெகுலேட்டர் இருக்கும். இங்கிருந்து தான் பைப் லைன் கார்டன் சைடு வழியா கொண்டு போய் மெயின் கிச்சனுக்குள்ள கனெக்ட் ஆக போகுது. இந்த கேஸ் சிலிண்டர் கேஜுக்கு அட்ஜசன்டா இருக்கிற இந்த டோர் தான் நம்மளோட வெட் கிச்சன், நம்ம செகண்டரி கிச்சன்ல இருந்து மேற்கு பக்கம் வெளியே வர்ற எக்ஸிட் டோர். இப்போ நீங்க பாக்குற இந்த பைப்பை தான் நம்ம கேஸ் பைப் லைனுக்காக யூஸ் பண்றோம். இது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப். இந்த பைப்பை நம்ம டியூரபிலிட்டி அண்ட் சேஃப்டிக்காக யூஸ் பண்றோம். இந்த மாதிரி ஒர்க்ஸுக்கு ப்ராப்பரான ஏஜென்சி இன்வால்வ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதனால தான் இதை நாங்க டைரக்டா செய்யாம அத்தரைஸ்டு கேஸ் ஏஜென்சியை இன்வால்வ் பண்ணி இந்த ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்க நார்த் சைட்ல நம்ம 2 பெரிய வைடு விண்டோஸ் கொடுத்திருக்கிறோம். இது ஆல்மோஸ்ட் ஒரு டோர் மாதிரி ஆக்சஸ் ஃபீல் கொடுக்கும். இதுக்கு வெளியே ஒரு சேஃப்டி கிரில் டோர் வரப்போகுது. அது இனிமேல் தான் நம்ம பிளான் பண்ணணும். ஆனா ஆல்ரெடி நம்ம அலுமினியம் விண்டோ வித் டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்திருக்கிறது நல்ல சேஃப்டிக்கான ப்ரொவிஷன் தான். இந்த டைனிங் ஹால் இருக்கிற இந்த ஸ்லைடிங் விண்டோ ஓபன் பண்ணா நார்த் சைட்ல இருக்கிற கார்டன் வியூவை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த ஸ்பேஸ் நம்ம ஒரு டெக் ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்ணிருக்கிறோம். இதே மாதிரி ஹால்லையும் ஒரு டெக் ஸ்பேஸ் இந்த கார்டனுக்கு வர்றதுக்காக ப்ரொவைட்
பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம டைனிங் ஏரியாக்குள்ள என்டர் ஆகிறோம். இங்க ஒரு கிராக்கரி யூனிட் வரப்போகுது. கிச்சன் பிளஸ் டைனிங்கான ஆட்டோமேஷன் வயரிங் இந்த லொகேஷன்ல தான் சென்ட்ரலைஸ்டா பிளான் பண்ணியிருக்கிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி கேஸ் பைப்லைன் இங்க தான் கனெக்ட் ஆகும். இங்க தான் கிச்சன் வரப்போகுது. இது ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் ஓபன் கிச்சன். இந்த ப்ராஜெக்டோட இன்டீரியர் ஒர்க்ஸ் Panasonic கம்பெனி தான் செய்யறாங்க. அதனால அவங்க ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கிட்ட இருந்து டிராயிங்ஸ்லாம் ரிசீவ் பண்ணிட்டு எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன் பிளம்பிங் ப்ரொவிஷன்லாம் அவங்க எப்படி வேணும்னு சொன்னாங்களோ அது மாதிரி நம்ம பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறோம். இது ஒரு ஸ்டோர் ரூம். இது ஒரு க்ளோஸ்ட் யூட்டிலிட்டி ஸ்பேஸ். அதனால இங்க எந்த ஃபேன்சி டிசைனும் இல்லாம பியூர்லி ஃபங்க்ஷனலியா கடப்பாக்கல் ஸ்டோனை யூஸ் பண்ணி ஷெல்ஃப் செஞ்சிருக்கிறோம். இது செகண்டரி கிச்சன். இது ஒரு வெட் கிச்சன். இங்க நம்ம வெட் கிரைண்டர் ப்ரொவிஷன் சிங்க் ஸ்டவ்னு பிளான் பண்ணிருக்கிறோம். இங்க ஒரு எக்ஸிட் டோர் இருக்கு. இது வெஸ்ட் சைடு நம்ம கேஸ் சிலிண்டர் பிளேஸ் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துக்கு எக்ஸிட் ஆகும். இது ஒரு GI டோரை நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம் சேஃப்டிக்காக. டைனிங்ல இருந்து நெக்ஸ்ட் ஒரு பெட்ரூம் ப்ரொவிஷன் இருக்கு. நடுமுற்றமுக்கு ஆப்போசிட்ல இங்க ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த வீட்டோட சென்டர்ல நம்ம ஒரு சென்ட்ரல் கோர்ட்யார்டு நடுமுற்றம் பிளான் பண்ணிருக்கிறோம். அதுக்கு அட்ஜசென்ட்டா ஒரு பெட்ரூம் இருக்கு. இங்க ஒர்க் ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த கோர்ட்யார்டு ஏரியால தான் நம்ம பூஜை ரூமா பிளேஸ் பண்ணிருக்கிறோம். இந்த பூஜை ரூம்குள்ளேயுமே நம்ம ஒரு சிங்கிள் விண்டோ பெருசா ப்ரொவைட் பண்ணாம 9 ஸ்மால் ஃபிக்ஸ்டு கிளாஸ் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். அதுக்குமே சேஃப்டிக்காக டஃப் அண்ட் கிளாஸ் தான் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். இந்த பூஜை ரூம்லயும் ஒரு சீட்டர் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கிறோம். இந்த பூஜை ரூம்குள்ள உள்ள உட்கார்ந்து நம்ம புக்ஸ் படிக்கலாம். இதுதான் இந்த ப்ராஜெக்டோட ஹால். லிவிங், சென்ட்ரல் கோர்ட்யார்ட், டைனிங், கிச்சன் எல்லாமே ஓப்பனா இருக்கிறதால நம்ம ஹாலுக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்பேஸா பிளான் பண்ணல. ஆனா எப்பவுமே இது ஃபுல்லா லைட்டிங் இருக்கிற மாதிரி எல்லா சைடும் வைடு விண்டோஸ் அண்ட் OTS ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். இந்த ஓபன் ஏரியாக்கு லிவிங் ரூம் டைனிங் எல்லாத்துக்குமே நம்ம ஃபால் சீலிங் பண்ண போறது இல்ல. ஈவன் பிளாஸ்டரிங் கூட செய்யல. நம்ம வந்து எக்ஸ்போஸ்டு கான்கிரீட் ஃபினிஷ் தான் நம்ம செய்திருக்கிறோம். இதனால ஒரு பிரீமியம் ஆர்கிடெக்சரல் ஃபீல் கிடைக்குது. ஹால்ல இருந்து நம்ம இன்னொரு டெக் ஸ்பேஸ்ல இருந்து நார்த் கார்டன் வியூவை பார்க்க முடியும். இதுவும் ஸ்லைடிங் விண்டோ தான், நம்ம வெளியே போய்க்கலாம். இதுக்கும் சேஃப்டிக்காக இங்க ஒரு கிரில் டோர் வரப்போகுது. இன்னைக்கு லிவிங் ரூம்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க் ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த டைனிங் ஏரியால இருந்து நம்ம 2 ஸ்டெப்ஸ் டவுன் ஆகி போற மாதிரி ஒரு லெவல் டிஃபரன்ஸ் ப்ரொவைட் பண்ணி அங்க ஒரு பவுடர் ரூம், அதாவது காமன் டாய்லெட் ஸ்பேஸ் பிளான் பண்ணிருக்கிறோம். ஸ்டேர்கேஸுக்கு கீழே நம்ம ஃபுல் ஆட்டோமேஷன் ஹப் கிரியேட் பண்ணிருக்கிறோம். இங்க CAT6 கேபிள்ஸ், DVR, CCTV சிஸ்டம், கண்ட்ரோல் யூனிட்ஸ்னு எல்லாமே சென்ட்ரலைஸ்டா வரப்போகுது. நார்மலி ஸ்டேர்கேஸுக்கு கீழே ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும். அதனால நம்ம 1.5 அடி டவுன் பண்ணி அந்த ஸ்பேஸை டெக்னிக்கல் யூஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிருக்கிறோம். அடுத்ததா நம்ம ஸ்டேர்கேஸ்க்கு மேல போகலாம். இந்த ஸ்டேர்கேஸோட ரெயிலிங்க்கு நம்ம MS கிரில் வித் டாப்ல டீக் வுடன் ரெயிலிங் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். இந்த ஸ்டேர்கேஸ்க்கு நம்ம லபோர்தா ஃபினிஷ் கிரானைட் யூஸ் பண்ணிருக்கிறோம். வழுக்காது, நல்ல ஒரு கிரிப்பை கொடுக்கும். நார்மலா இந்த லேண்டிங்ல வர வால்க்கு நம்ம ஒரு சிங்கிள் வைடு விண்டோவா ப்ரொவைட் பண்ணுவோம். ஆனா அப்படி இல்லாம இங்க சின்ன சின்ன ஃபிக்ஸ்டு கிளாஸ் ப்ரொவிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறோம். இது வந்து எலிவேஷன்லயும் ஒரு ஃபீச்சரா இருக்க போகுது. லைட்டிங்கும் நிறைய வரப்போகுது. ஸோ இது பார்க்கறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மேல வந்த உடனே இது ஒரு லிவிங் ஸ்பேஸ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஆனா இது ஆக்சுவலா ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ், ஆஃபீஸ் ஸ்பேஸ் மாதிரி நாங்க பண்ண போறோம். அதுக்கு கிளாஸ் பார்ட்டிஷன் வால் செய்யலாம்னு பிளான் பண்ணிருக்கிறோம். இங்க ஒரு பே விண்டோ கொடுத்திருக்கிறோம். அதுல சீட்டிங்கும் வரப்போகுது. ஸ்டேர்கேஸ்க்கு அட்ஜசன்ட் சைடு இருக்கிற ஏரியா வந்து ஒரு பேண்ட்ரி ஏரியாவா ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். இந்த இடத்துக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் யூனிட்ஸ் எல்லாம் இங்க தான் வரப்போகுது. மேல இருக்கிறவங்களுக்கு ஸ்மால் நீட்ஸ்க்காக ஒரு தடவையும் கீழேயே போக வேணாங்கிறதுக்காக இந்த பேண்ட்ரி ஏரியா, இதுலயே ஒரு சிங்க் ப்ரொவிஷன் எல்லாமே நம்ம பிளான் பண்ணி செய்திருக்கிறோம். இந்த ஃப்ளோரோட ஸ்டேர்கேஸ் ஏரியா வந்த உடனே லெஃப்ட் சைடு இந்த ஒர்க்கிங் ஸ்பேஸை தாண்டின உடனே தான் மாஸ்டர் பெட்ரூம் லொகேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாம் நம்ம நார்மலா யூஸ் பண்ற வுடன் டோர்ஸாவோ அல்லது நம்ம ஃப்ளஷ் டோர்ஸாவோ இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்பெசிஃபிகேஷன், ரேட் அண்ட் எஸ்டிமேஷன் டீடைல்டு PDF இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. டர்ன்கி கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சல்டேஷனும் நாங்க ப்ரொவைட் பண்றோம். குவாலிட்டியான ஹசல் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷனுக்கு மேல இருக்கிற ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.